முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் பணியை தமிழக அரசு தொடங்கியுள்ளது. விவரங்களை பார்க்கலாம். நீங்கள் பார்க்கும் இந்த இடம் சொத்து குவிப்பு வழக்கில் சம்பந்தப்பட்ட லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் நிறுவனத்திற்கு சொந்தமானது. சென்னை மயிலாப்பூர் டிடிகே சாலையில் 2 கிரவுண்ட் பரப்பளவில் 1994ஆம் ஆண்டு 59 லட்சம் ரூபாய்க்கு லெக்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்மெண்ட் நிறுவனம் வாங்கிய சொத்து தற்போது நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளாகியுள்ளது. அதேபோல் காஞ்சிபுரம் மாவட்டம் செய்யூரில் உள்ள 25 ஏக்கர் நிலமும் பறிமுதல் பட்டியலில் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் திருவள்ளூர் மாவட்டம் வேலகாபுரம் பகுதியில் உள்ள நிலமும் நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளாகியுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் தொடர்புடைய 68 சொத்துக்களை பறிமுதல் செய்து 1 மாதத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் என்று தெரிகிறது. கர்நாடக நீதிமன்றத்தின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ரத்து செய்துள்ளதால் பெங்களூரு தனி நீதிபதி மைக்கேல் டி குன்கா வழங்கிய தீர்ப்பு நடப்பில் உள்ளது. எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சிறப்பு நீதிமன்றத்திற்கு அறிக்கை அனுப்பும் என்று சொல்லப்பட்டுள்ளது. தற்பொழுது தயாரிக்கப்பட்டுள்ள பட்டியலில் போயஸ் கார்டன் பங்களா, கோடநாடு பங்களா, சிறுதாவூர் பங்களா உள்ளிட்ட சொத்துக்களின் பெயர் இல்லை. ஆனால் இது இறுதிப்பட்டியல் இல்லை என்கிறார் கர்நாடக மாநில தரப்பு வழக்கறிஞர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் பிரசன்னா எழிலுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.